இங்கு பார்த்தால் பள்ளியும் வேறு புள்ளியும் இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். புள்ளிமலை ஆனாலும் சோ என்ற ஒரு இனிமையான காலம். ஆஹா, என்ன ஒரு அழகு! இப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரி யாரு, இந்த தங்க சிலை யார் என்பதை அறிய வேண்டும். அதனால் ஆளோளம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அருகுணத்தையே சேனாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தார். பாலோடு சேர்த்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரமாத்து பசு பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை, அன்னமும் வெட்டும் நன்னடை வயலும் ஆரணங்கு 14 முகம் கிளிநாடு மொழி. இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படியல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த 3 தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. அதனால் 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடம். 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. நீ மூவேந்தர் மணி வந்த பெண்ணிடமோ. நீ மூவேந்தர் மணி வந்த பெண்ணிடமோ. 4 குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ. 4 குணம் சேர்ந்ததோ பெண்ணிடமோ. அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ. அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ. என்னிடமோ. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. உயிர்த்தது வாழ்க்கை கடிதம் நீர் திசையில். அது ஒளி வெள்ளம் வாழ்ந்ததுவா வான்வெளியில். உதித்ததுதான் நெருப்பதுதான் தென்திசையில். அது உதித்ததுதான் வான்வெளியில் வான்வெளியில். கதிர் போலே கண்டேன் நான் வண்ணன் முகமோ. கதிர் போலே கண்டேன் நான் வண்ணன் முகமோ. அதன் நினைவாளில் பலரும் நான் செங்கமலம் செங்கமலம். 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. மனுஷன் யாருன்னு கேட்டா நீ யாரு? அதான் மனுஷன்யா. நான் அப்புறம் எதா இந்த வசம் புதுசும் எதுவும் தலைவலியா சரியா தூங்குறானா நடிக்கிறானா? தூக்கி போய் கமாக்கு அமுக்குற அவனை போய் யாரு போய் என்ன விஷயம் வந்தீங்க? என்னது உள்ள போயிடுச்சியா? என்ன உள்ள வச்சு என்னதுயா? ஆளாளுக்கு உள்ள போல சொல்லி விளக்கணை போட்டு தள்ளிட்டுறாங்க. எதை சொல்ற? என்னது உள்ள போயிடுச்சியா? என்ன போச்சு? எனக்கு சொந்தமானது உள்ள போயிடுச்சு. சொந்தமானதா? ஆமாயா. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். எங்க இருந்து? வெள்ளிமலையில இருந்து வரேன். எங்க இருக்கு வெள்ளிமலை? அந்த பாரு அங்க தெரியுது பாரு. நீ யாருக்கு வந்து போயிட்டு வச்சிராமல பாரு பாய். முடியாதே நியாயமா இருக்கு அதெல்லாம். ஆமாங்க தெரியுது. எங்க தெரியுது? நல்ல கண்ண கசங்கி வெட்டி போறான். விட்டுனே. அது மான கண்ணுக்காரனை பாத்திருக்கேன். காலையிலேயே கண்ணி தெரியுது பத்தே பாக்குறேன். ஏய் அது யாரா கண்ணுக்கு தெரியும்? அது உனக்கு தெரியல. உத்தம புத்திரனுக்கு மட்டும் தான் தெரியும். நீ வந்து இந்த மாமியார வச்சிருக்கிறவன் முறை தெரியாம வச்சிருக்கிறவன் கண்ணுக்கு தான் தெரியாது. ஏப்பா நல்லா தெரிஞ்சுக்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுது. எவன் மாமியால வச்சிருக்கானோ அவனுக்கு அந்த அங்க இருக்கிறது தெரியும். மாமியா விட்டு கொடுக்காம அவனுக்கு ஒத்துக்க. இப்ப தெரியுதா? எறும்பு ஓடுறதா வரியா? அங்க ஈ தண்ணி குடிக்கிறதா? அங்க இருந்துதான் வரேன். அங்க இருந்து வரீங்க. அப்ப மான தேடி வரீங்க. மான தேடி வந்திருக்கேன். எங்க அங்க இருந்து குடிக்க நீதான் மனுஷனாயா? என்னையா மனுஷன்? அங்கேயே மான பிடிக்க மாட்டாங்க. உங்களை வரட்டி வந்து மான உங்க வேலிமலை அடிவாரத்துல பார்த்தேன். சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? உங்க ஊர்ல கோழி பிடிக்க முடியாது. எது? இங்க இருந்து மான பிடிக்க வந்தாரா? மான அங்கிருந்து வந்தையா பார்த்தது உங்க வேலிமலை அடிவாரத்துலயா? ஆமா அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே பிடிச்சிருக்காங்க. மான வரல மண்ணாங்கட்டி வரல. எதை வச்சு சொல்ற? போயிட்டு போட்டாசி மாசம் வாங்க. யோ கவாடி வருஷா காப்பா வருஷா காப்பான பரிசு. நீ மான வரணும் எதை வச்சு சொல்ற? நான் எல்லாம் சேர்ந்து விடுறேன். இப்ப களவாணி அதாவது காவலாளி அசர நேரத்துலதான் களவாணி உள்ள போவேன்.
நீ அசந்த நேரத்துல அது உள்ள போயிருப்பியா? நீ பார்க்காம இருந்திருப்பியா? எங்க அசந்தே எங்கிட்ட உள்ள போச்சு. இப்ப திசை வந்து சரி 4 திசை 8 திக்கு 16 கோணல். ஆமா நீ எந்த பக்கம் இந்த 2 கண்ணை வச்சு பாத்துக்கிறத? 16 கோணலா? 16 கோணல்ரா. 16 கோணலா? நீ எந்த திசையில பாத்துக்கிறத சொல்லு. நான் பாத்துக்கிட்டு இருந்து கிழக்கு திசை. என்னது? கிழக்கு திசை. கிழக்கு திசை. ஏன் அது மேற்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசையில வராதா? நான் அங்கிட்டு பார்க்க மாட்டேன். அங்கிட்டு அதான் பாக்க. அங்கிட்டு கழுத்து சுருக்கிக்கிறமா? அங்கிட்டு சனி சொல்லி எங்க அப்பா சொல்லி இருக்காரு. சனி ஆமா சனி மூலன்னு சொல்லிருக்காங்க. ஆமா சரி. நீங்க அப்புறம் அந்த வழியில போத்த நீங்க மாநகரி வந்தீங்க. ஆமையா வேடுவரு. ஆமையா. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பெரிய வேடுவர்னு ஒத்துக்கிறேன். என்னையா கேள்வி? இல்லாட்டி நான் ஒத்துக்கிற மாட்டேன். மரியாதையா ஓட்டிருங்க. ஓட்டிரு. என்னையா குழந்தைங்க குழந்தை போறான். ஓடுறதுக்கான இங்க வந்திருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி பதில் தெரியுமா? என்ன கேள்வி நீ கேட்ப? கேட்போம்ல. கேளியா? கேட்காம இருப்போமா? பெரிய ஏரி இருக்கு. ஆமா ஆறு இருக்கு. பெரிய ஆறு இருக்கு. சரி. அந்த ஆறுல சிறிய படகு. சிறிய படகு. சிறிய படகு. படகு. ஆமா சரி. அந்த படகுல வந்து 60 கிலோ மட்டுமே ஏத்த முடியும். எத்தனை கிலோ? 60 கிலோ. 60 கிலோ. ஆமா சரி. 60 கிலோ ஏத்த முடியும். சரி. அதுக்கு மேல ஏத்துனா? அதுக்கு மேல ஏத்துனா படகு முங்கிடும். தண்ணிக்குள்ள முங்கிடும். தண்ணிக்குள்ள முங்கிடும். சரி. கணவன் மனைவி 2 பேரு. 2 பேரு. ஆமா புருஷன் முன்னாடி 2 பேரு. புருஷன் முன்னாடி 2 பேரு. சரி. புருஷன் 60 கிலோ பொண்டாட்டி 60 கிலோ. புருஷன் 60 கிலோ பொண்டாட்டி 60 கிலோ. ஆமா சரி. 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களா? 30 கிலோ. சரி. ஆமா மொத்தம் எத்தனை கிலோ ஆச்சு? அது 30 60. ஆ. அவங்க 2 பேரும் 60 180 கிலோ ஆச்சு. 180 கிலோ. சரி. படகு தாண்டி போவேன். ஆனா அதுக்கு மேத்தமே தண்ணிக்குள்ள முங்கிடும். இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நீ பெரிய வீடுன்னு ஒத்துக்கிறேன். இல்லன்னா ஒத்துக்கிற மாட்டேன். எப்படி எப்படி 60 கிலோவுக்கு மேல இருந்தா ஏற்றபடியா தண்ணி படகு முங்கிடும் உள்ள தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள முங்கிறேன். ஆமா இப்போ இது அக்கறைக்கு போகணும். போகணும். அக்கறைக்கு எப்படி போறது? சொல்லிட்டேன். என்ன செய்ய? இன்னைக்கு தான் வம்ப மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு தான் நான் உன்னை சந்திக்கிறேன். ஆமா கான்ட்ராக்ட் வேற பேசுங்க. நல்ல வேடு பேசுங்க. சொல்றேன். வேற பதில் சொன்னாதான் காலையில காசு கொடுக்கணும். இல்லாட்டி ஊருக்காரர் யாரும் காசு கொடுக்காதீங்க. வாய் பேச தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாது. ஆமா அது சொல்றேன். சொல்லதான் என்ன சொல்லுவேன்? என்ன செய்யணும்? சொன்னா என் தங்கச்சியை பார்க்கலாம். இல்லன்னா பார்க்க பார்க்கலாம். ஆமா சரி. அதாவது அந்த வத்தையில வந்து 60 கிலோக்கு மேல போக முடியாது. புருஷன் 60 கிலோ பொண்டாட்டி 60 கிலோ பிள்ளை 2 பேரு 30 கிலோ. இப்ப நான் முதல்ல என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த 30 கிலோ இருக்காங்க இல்ல, ஆமா அவங்க அந்த வத்தையில ஏறி அக்கறைக்கு போறாங்க. சரி. போயிட்டு அந்த ஒரு 30 கிலோ உள்ளவங்க இறங்கிக்கிறாங்க. சரி. என்ன இன்னொரு 30 கிலோ இருக்கிறவன் அந்த அந்த வத்தையை ஓட்டிட்டு வர்றேன். சரி. ஓட்டிட்டு வந்து இங்க இறங்கிறேன். சரி. இறங்கிட்டு அவங்க அம்மாவை ஏற்றி அனுப்பிச்சுடுறேன். என் அம்மா நைட்ல வானே. அம்மாவோட 60 கிலோ வரேன். ஆமா பொங்கல அம்மாவை ஏற்றி விடுறாங்க. சரி. அம்மா அக்கறைக்கு போயிருக்கு. சரி. போயிட்டு அங்க ஒரு 30 கிலோ அவன் மறுபடியும் அந்த வத்தையை ஓட்டிட்டு வர்றேன். சரி. அப்படி வர்றேன். சரி. வந்த உடனே அப்புறம் எப்படி போறது? எப்படி போறது? அப்புறம் தான் விஷயம் இருக்குதுல்ல. எப்படி? மறுபடியும் 2 பேரும் திரும்பி போறாங்க. 30 கிலோ. சரி. மறுபடியும் 30 கிலோ திரும்பி போறாங்க. அக்கறையில ஒருத்தர் இறங்குறேன். சரி. ஒருத்தர் அந்த 30 கிலோ ஓட்டிட்டு வர்றேன். சரியா? வந்துட்டு அப்பனை ஏத்தி விடுறாங்க. சரி. அப்ப எவ்வளவு கிலோ? 60 கிலோ. அப்ப போறேன். சரி. போயிட்டு அங்க ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் மறுபடியும் படம் ஓட்டிட்டு வர்றேன். ஓட்டிட்டு வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து போயிடுறாங்க 60 கிலோ. சரி. கணக்கு சரியா இருந்தா நீ சொல்லியா? ஆமா போச்சு. யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கெடுத்துட்டேன். யாரு? சொந்த கதையா? வாத்தியார் கூட சொல்லி தராத கதை. சரி சரி. ஏன் அப்ப நீங்க கத்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. நம்மளா தானா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க உண்மையான வேணும் நான் ஒத்துக்கிறேன். சரி. அப்ப குறிச்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தன்மை சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நான் எங்க இருந்து வந்திருக்கேன் உனக்கு தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கிய? இப்ப என்னைய கேட்டீங்க. ஆமா. நீ யாரு? என்ன இடம் இருக்கிறீங்க? நீ யாரு? உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு? யாரு? நான் உறவுக்காரங்க யாரு இருக்க? யாரும் தெரியல. யாரும் தெரியலையா? நல்லா ஓட்டு பாருங்க. ஏய் குத்து பக்கத்துல நீ பாருங்க. குத்து பார்த்தா என்னடா தெரியுது? மசில் கொட்டதா தெரியுது. சேனல் வேற யாரு இல்ல. சரி. ஐட்டம் வேண்டேன். ஐட்டம் வேற எப்படிடா? ஆமா. எப்படி ஐட்டம் வேண்டாம் திடீர்னு உறவு சொல்லாம சொல்றேன்? என்னங்க நீங்க யாருமே? நான் வந்து சிவனாண்டி மையன். எங்க அம்மா பேர் பார்வதி. நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். என்னங்க மச்சான் வாங்க. என்ன தெரியலன்றீங்களே? என்ன மச்சான் சின்ன வயசுல அந்த ஆத்துல குடிக்கிறப்ப
மீன் பிடிச்ச மீன் பிடிச்சோம்ல மீன் பிடிக்கிறப்ப குறைக்கு பிடிக்கிறப்ப என் கெளுத்திய பிடிச்சிங்கல்ல அப்படி பிடிச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு விடவே மாட்டேன். கிட்டி விளையாடும் அது ஞாபகம் இருக்கா? ஆமா. கிட்டி விளையாடும் போது பிடிக்கணும் குடிச்சுக்கிட்ட பின்னாடி பிடிச்சு ஞாபகம் இருக்கா? என்ன மச்சான் சின்ன வயசுல உங்களுக்கு ஏன் தெரியாது? பரவாயில்ல, உனக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல உங்களுக்கு ஏன் தெரியாது? மரத்துல நான் குடியவே நீங்க ஏறுவீங்க. ஆமா, ஏன்னா மலை ஏறி போனாலும் மாமனுக்கு துணை வேணும். மாமா வச்ச உதவி தான். எதுக்கு தேர் எடுக்க போகையில பங்காளி பகுதியை கூட்டி போனோம்னா இவன் எப்படா வெளிநாடு கைத்த விட்டுருவாங்க. ஆமா, அவன் சொத்தப்புறம் வச்சுக்கலாம். ஆமா, ஆனா வச்சின பாரு அப்படி கிடையாது. ஆமா, ஆத்தாடி நம்ம தங்கச்சி வாழ்க்கை போச்சே நம்ம வாழாவட்டியா இருந்திருப்பேன். ஆமா அப்படின்னு அவன் அந்த தேர் எடுத்து இறங்கி முடியற வரைக்கும் பக்குவமா பாத்துக்கலாம். அதுக்குதான் மலையாளி போனாலும் அப்ப இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவா? சொன்னா சங்கடப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். சொல்லிடுவா சொல்லுங்க. அவன் தங்கச்சி வள்ளிய தயார் தெரியும். அப்படி சொல்லுங்க. பொம்பளை வாழ்க்கை வந்துருக்கீங்க சொல்லுங்க. இனிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் ஈ வரும் கண்டிப்பா. நான் வந்து நம்பிராஜாமே. சரி, எங்க அம்மா பேர் நங்கை மேடு. நான் வீரத்தவை வச்சேன். அதான் 7 பேர் இருந்தாயில அதுல நடுவுல இருக்க வெளிதானா? சரி சரி, இப்படியாவது நமக்கு வேணும். ஆமா வச்சேன். இப்ப நீங்க மான தெரியவல்ல. என் தங்கச்சி மங்கை தெரிய அந்த புரிஞ்சு போச்சு. சரி, போற மாதிரி போங்க. ஆமா, என் தங்கச்சி வர்ற மாதிரி வருமாங்க. போங்க வலது தீவிர வாங்கலை வாங்கல கண்ணீர் நீங்களே. வலது தீவிர வாங்கலை வாங்கல கண்ணீர் ஆடி பாடி வரவேற்கணும். ஆமா, சரி, நீங்க ஒரு குத்து குத்துனீங்களா? நீங்க ஒரு குத்து நான் அதுக்கு சலிச்சாலா? ஆமா மச்சான், வேடுவரை நீங்க ஆடுவீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. இப்ப பாருங்க, வேடுவரை பிடிச்சி அங்க விழுது 10,000 தன்னை நன்னாரே தானே நன்னாரே. சரியா? அடுத்து நேரமாகி இருக்கு. சந்தி தங்கச்சியை சந்திக்கணும். இப்பதான் எங்க அப்பா செல்வமணி சாப்பா பார்த்த மாதிரியே இருக்கு. பாத்திரோட கொஞ்சம் காமிக்கணும். ஆமா, அப்படி ஒரு ஆட்டக்காரல எங்க அப்பா ரேசி பட்டால தங்கச்சியை பார்க்கணும்ன்றிய. தங்கச்சி
இந்த துண்டை விரிங்க. என்னென்ன குரங்குத்த காமிக்கிறாரு. என்னடா என் செய்ய கூட தான் பிறந்தீங்க. அல்ல சொல்லிட்டாரு என்னது யாரு யாரு? சொல்லுங்க நல்லா ஏறி குரங்கு சேட்டை பண்ணாதானே காலைல சம்பளம் தருவேன் சொன்னாங்களா? இல்லன்னா சரி, தரமாட்டேன் எதுக்கு கூப்பிட்டேங்க? முதல் கவலை நீ இருக்கு. ஆமா. இரண்டாவது கவலை தோழி இருக்கு. ஆமாடா. மூன்றாவது கவலை நான் இருக்கேன். ஆமாடா தங்கச்சி எங்க 3 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ண போறேன்? என்ன காரணத்துக்காக கூப்பிட்டேன்? அப்பா என்ன சொன்னாரு? காவல் பார்க்க சொன்னாரு. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்க? என்ன காரணத்துக்காக கூப்பிட்டேன்? அண்ணே கூப்பிட்டதுக்கான காரணம் அண்ணே அண்ணே பைத்தியம் முடிச்சுட்டாரு. அண்ணே தங்கச்சி அண்ணா என்ன எதுக்காக அழைக்கிறீங்க? அழைத்த காரணம் என்ன காரணம்? எதுக்காக கூப்பிட்டேன்? கூப்பிட்டதுக்கான காரணம் அப்பா காவல் பார்க்க சொன்னாரு. 3 பேரையும் சேர்ந்து அண்ணே அண்ணே நீ என்னாச்சு? நீ அண்ணன் பேரு அண்ணே விட்ட கோழி மாதிரியே தெரியும். யார் அவரு? அண்ணா நம்ம எடுத்து- யாரு வந்திருக்கிறது? நம்ம இடத்துக்கு? அண்ணே அந்த போட்டு காத்தா குடிச்சு குடிச்சு போடுங்க பத்திரம். தோடு அப்படியே தோடு பத்திரம். களவாடி பிள்ளப்ப ஆ. அந்த செயற்படுத்திட்டாங்க அண்ணே அந்த வக்கீல் செருப்ப கூட விட மாட்டான். அண்ணே எதுக்கு கூப்பிட்டனே? எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த இடத்தோட தலைவின்ற ஒரு பயம் கிடையாது உனக்கு? ஆ? ஆடி. அண்ணே தங்கச்சி கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன? ஆமா. அண்ணன் முதல் கவலை நீ இருக்கேன். ஆமாடா. இரண்டாவது கவலை தோழி இருக்கா. மூன்றாவது கவலை நான் இருக்கேன். ஆமாடா கூப்பிட்டதுக்கான காரணம் நம்ம எடுத்துக்க எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் புரியா? எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்கு? எவ்வளவு நேரம்? அந்த செல்வன் அந்த பரிசு அந்த சேவை செய்யக்கூடாது நாடிக்கிட்டு அப்ப சரி நம்ம போவோம். தண்ணி இருக்கா? அண்ணனை இருப்பீங்களா? தண்ணி இருக்கா? வேணாம்டா அண்ணே தங்கச்சி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நம்ம இடத்தை சேர்ந்த வந்திருக்காரா ஆமாடா இடத்தை சார்ந்தவரா? ஆமா மான தேடி வந்தாராம்டா வீடு வரா? ஆமாடா நம்ம எடுத்துக்காங்க. ஆமாடா உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்காடா மிஞ்சி மிஞ்சி போனா அவளை 2000 ரூபாய்க்கு மாட்டேன்டா ஏன்னு சொல்ற? உன்னுடைய இந்த சுறுசுறுப்புக்கு உனக்கு எவ்வளவு கேட்டாலும் தருவேன். ஆமாடா சரி இருக்கும் போது வேலூர் வந்திருக்காரு மாலை தேடி. ஆமாடா. தேடி இந்த மாலை நீ பாத்தியா? என்ன பாக்கலடா அம்மா நீ பாத்தியா? நான் பாக்கல. வாங்க போவோம். அண்ணே அவர் எங்கடே வராரு? நீங்க எங்க மச்சான் வர்றீங்க? கேளு. இன்னும் ஒரு கேள்வி தூக்கிட்டாரு உன்னை. அண்ணே தங்கச்சி அவர் என்ன கேட்டாரு உன்கிட்ட? அவரு என்கிட்ட மான் வந்து மானும் கேட்டாரு. நீ என்ன திரும்ப சொன்ன? நான் வந்து மானுடைய தலையில கிடந்து பேணுட்டான் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா செய்ய முடியும் அண்ணே தங்கச்சி. நீ அவர்கிட்ட திரும்ப என்ன சொன்ன? மாடு வரலன்னு சொன்னியா? அண்ணே அண்ணே நானும் வரேன் அண்ணே அண்ணே மாடு வரலன்னு சொன்னியா? அண்ணே 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 எத்தனை அப்படியே குட்டி ஏத்துங்க சும்மா. ஏற்கனவே ஏத்துங்க அஞ்சு ஏத்துங்க வரையில ஆறாவது. ஏத்துங்க. சங்கத்துக்கு பாரமா தான் இருக்கு ஒரு ஜீவன். ஏத்துங்க சும்மா. முன்னாடி டயர்ல உட்காந்துக்க போறவங்கள இப்படி அவசரமா பண்றீங்க. கோயிலுக்கு சாமி கூட போறவங்க அண்ணே. பேசிக்கிட்டு. என்னடா பிரச்சனை? தங்கச்சி அண்ணே தங்கச்சி அவர் கேட்டு நான் மான் இல்லன்ட்டேன் மான் இல்ல. போலீஸ் கோட்டை சிவாஜி வாங்க போயிட்டேன் கேட்க மாட்டேன் அவர் ஒத்த கால அடிக்கிற மான் என்ன என்னன்னு ஒத்தகால் அடிக்கிறாரு? ஏன்ட்ட கேட்கணும். ஆமாடா நீ சொல்லியே நம்பலனா நீ களவாணி போயில, ஆமா நீ இல்ல திருட்டு போயில, இல்லடா. நீ ஐயக்கு போயில, நீ மாமியார் மேல ஆசைப்படுற பயல கிடையாதுல்ல. அப்ப நீ சொல்லி நம்பல உன் தங்கச்சி கிட்ட சொன்னா நம்புவேனா? என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் உத்தமன் சொல்லி நம்பல என்ன அர்த்தம்? அவர் அடவாரம் முடிக்கிறாரா அடவாதம். அடவாதனா? மான பிடிப்பே நிக்கிறார்டா அதனால நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். சரிடாடா போயிட்டு வரோம் இந்த பொன்னானி வாய்ப்பினை வணங்கி அண்ணன் நாதாரி இந்த பொன்னானி வாய்ப்பினை வணங்கி பாசமிகு என் அன்பு கிராமத்தில் அனைவருக்கும்
மற்றும் இந்த நாடத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்த சென்றாலும் தமக்கென்று வெற்றி பெற்று கொண்டு வந்த ஸ்ரீ காளீஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக கலைஞர்களை யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பாதுமரியாக கூறிய நண்பண்ணா தங்கபாண்டி கண்டிலன் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு பாதுமரியாக கூறிய அருமை அண்ணா எனது என்ன பேர் மறந்து வச்சு சரி மறந்து போச்சுன்னா வழியை மட்டும் சொல்லிக்கலாம். குழலி யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நெஞ்சான நன்றி நன்றி வணக்கம். சரி உங்க குடும்ப பாட்டு பாடி குடும்ப பாட்டு அயாலோ அயாலோ அயாலங்கடி அயாலோ நீண்ட பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகுள் வில்லெடுத்து விளையாடும் மேடுவை கொடுத்தவரை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தமம் கொடுத்தவரை வருக வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்க. நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் மேடுவரை வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சேர்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பறிவோடு பார்க்க, மான் மீது காதலாக மாறியது. பார்வையில் மயக்கும் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்புறத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பம் இல்லாமல் ஓடியிருந்தால் விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நீ காதல் மன்னனோ என்னவோ நான் அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புலம்புகுந்த குதிர்மானை நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. ஓடி வந்த மானை தேடி வந்த நானே. ஓடி வந்த மானை வேட்டக குலமானே. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. சிறந்த மானை யாரும் வேட்டையை கண்டேன். அழகில் சிறந்த மானை யாரும் வேட்டையை கண்டேன். தழுவியதனை பிடிக்க சென்றேன் காவில கண்டேன். தழுவியதனை பிடிக்க சென்றேன் காவில கண்டேன். ஓஹோ காவில கண்டேன். ஓஹோ காவில கண்டேன். ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. கண்ணுக்கு மரத்துக்கு வந்து படைத்திரு கட்டழகு மாடு. அப்படியே நல்ல கண்ணுக்கு மரத்துக்கு வந்து படைத்திரு கட்டழகு மாடு. கட்டிப்பிடித்தோடு முத்தம் தர போற கட்டழகு கேடு. கட்டிப்பிடித்தோடு முத்தம் தர போற கட்டழகு கேடு. ஓஹோ கட்டழகு கேடு. ஓஹோ கட்டழகு கேடு. ஓடி வந்த மானை தேடி வந்த நானே. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. வேடர் குலமானே வேட்டக வந்தேனோ. தரணி மற்றும் தகுதியானவான் தங்கவேலன் தயவு பெற்றவான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். தந்தை பெயர் சிவனாண்டி. தாயார் பெயர் பார்வதி. நாடு எது? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து மலைவாழ் நாடு. கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. கழுகுமலையா வெள்ளிமலையா? கழுகுமலை வெள்ளிமலை ஒண்ணுது. அப்படி கிடையாது. கழுகுமலை வேற.
வெள்ளிமலை என்பது சீனா பாட்டு புரியுது உங்களுக்கு? வெள்ளிமலை கைலாயத்தை தான் சொல்லுவோம். ஆமா. கழுகுமலை வந்து இருக்கு. மாலை எங்க பாத்தீங்க? மாலையா? வேலிமலை அடிவாரத்துல பார்த்தேன். மாலை எங்க வந்துச்சு? உங்க திணைப்படத்துல. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம். அதோட தன்மை என்ன? எந்த ஒரு ஜீவனையும் இதை காண்பித்தால் தன் வசப்படும். ஏன்னா பொதுவாகவே வில்லே இல்லாம பயன்படுத்தக்கூடிய அம்பு இது அப்படின்னா அந்த சிலிமுகம் தான். 12 அம்புகள் இருக்கு. இந்த 12வது அம்பு தான் சிலிமுகம். சிலிமுகம். இதை கையில வச்சிருக்கீங்க. இதை கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? என் தாய் தான். அம்மா கொடுத்தது. ஆமா. அதை வச்சு மானை பிடிச்சிருக்கலாமே. சுலபமா பிடிச்சிருக்கலாம். மாடு கொஞ்சம் சேட்டா பிடிச்ச மாடா இருக்கு. அதனால கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு பிடிக்கலாம் விட்டுருக்கேன். அதான் ஓடிச்சா? இல்ல, நான் தான் விட்டுருக்கேன். விட்டு பிடிக்கணும்னு விட்டுருக்கேன். எதையும் பார்த்த உடனே அதாவது இந்த காஞ்ச மாடு கம்பளம் முதல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காஞ்ச மாடு கம்பளம் முதல்ல என்ன அர்த்தம்? அதாவது அதான் போன உடனே எதையே செய்யணும்னு நினைக்க கூடாது, உடனேயே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் அது. அதனால பழமொழி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பழமொழி சொல்லணும். பழமொழி எல்லாம் பேசுறோம், இல்ல ஒரு கதைய சபையில பேசுறோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறோம். சரி, பழமொழி பேசுறப்ப சட்டியில இருந்தாதானே அகப்பையில ஒரு பழமொழி. எதுக்காக சொன்னாங்க? வல்லவனுக்கு புல் ஆயுதம்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்க? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னா அப்பங்கிட்ட இருந்தாதான் பிள்ளைக்கு என்ன புத்தி வரும் அப்படின்றதுக்காக சொன்னாங்களா? கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி. குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அவங்களுக்கு கருப்பையில் குழந்தை தரும் என்பது பழமொழி. அது காலப்போக்கில் சட்டியில இருந்தாதானே அகப்பையில வருவேன் அப்படின்னு மாத்தியாச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மகாபாரதம். மகாபாரதத்துல கர்ணனையும் அர்ஜுனனையும் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சோறு கண்ட சொர்க்கம்னு ஒரு பழமொழி சொல்றாங்களே, சோறு கண்ட சொர்க்கம்னா என்ன பழமொழி? எதுக்காக சொன்னாங்க? சோத்தை பார்த்தா அங்கேயே பாய அடிச்சு கொடுத்துப்பா அப்படின்றதுக்காக கிடையாது. ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும். இந்த அண்ணாபிஷேகத்தை பாக்குற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போறதா ஐதீகம். அதனால சொல்லி வச்சாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் நீங்க சொன்னீங்களே, இத்தனை பழமொழிக்கு நான் விளக்கம் சொன்னேன். இந்த பழமொழிக்கு விளக்கம் என்ன? பேசினா போதும். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ மிரட்டுறதுலயே இருக்கிற இது மறந்து போயிரும் போல தெரியுது. அப்படி நினைக்காதீங்க, சொல்லுவேன். ராமாயணத்துல கதை உண்டு. அதாவது மந்தாகினி நதிக்கரையில வனவாசம் போனப்ப ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் போனப்ப மந்தாகினி நதிக்கரையில சில காலம் தங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது லட்சுமணன் வந்து என்ன பண்றான், இவங்களுக்கு காய்கறி கனிகள் எல்லாம் சேகரிக்கிறது லட்சுமணனோட வேலை. அப்ப காய்கறிகள் சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிடுறாரு லட்சுமணன். அப்ப ராமர் சீதையும் தனிமையில இருக்கிறாங்க. அப்படி தனிமையில இருக்கும் பொழுது நல்ல பூத்து குலுங்க சோழ ஓடுகின்ற நீரோட குயில்கள் கூவும் அழகான ஒரு ரம்மியமான இடத்துல சிறிது நேரம் தன் மனைவியாகப்பட்ட சீதை மடியில ராமர் அயர்ந்து உறங்கலாம் நினைக்கிறாரு. அதே மாதிரி உறங்குறாரு. அந்த நேரத்துல வான வீதியில ஜெயந்தன் வர்றான். ஜெயந்தன் யாரு? இந்திரனோட மகன். அப்படி வந்தவன் பாக்குறான், சீதையோட அழகுல மயங்கி அப்படி கீழே இறங்கிட்டான். இறங்கி ஆஹா இப்பேற்பட்ட பேரழகியா, இவ எப்படியாவது இவளை அடையணும், இல்லைன்னா தொடவாது செய்யணும் அப்படின்னு என்ன பண்றான், இப்படியே போனா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால ஒரு காக்கை உருவாக மாறி அங்க பக்கத்துல உள்ள மரக்கிளையில போய் உட்கார்ந்து பார்த்தபடியே இருக்கிறான். யார? சீதைய பார்த்து கொண்டே இருக்கிறான். அங்க காற்று அப்படி மெல்ல மெல்ல தென்றல் வீசுது. இந்த சீதையாகப்பட்டவ சேலை மெல்ல ஒதுங்குது. அப்படி ஒதுங்கும் போதுல இந்த காக்கை உருவத்துல இருக்கிற ஜெயந்தி பக்கத்துல போய் உட்கார்ந்து அவ உடல் முழுவதும் காயப்படுத்தி கொக்கைகள் உட்பட ரத்த காயமாகிறான். அப்ப தன் கணவர் உறங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு அந்த வலியை பொறுத்துக்கிறார். அப்ப தன் கணவர் உறங்கி கொண்டிருக்காண்டு அந்த வலியை பொறுத்துக்கிறார். அப்படி பொறுத்துக்கிற போதுல மறுபடியும் போய் தின்றான். அப்பதான் ராமரோட முகத்துல போய் அந்த குருதியாகப்பட்டது தெரிக்குது. அந்த ரத்தம் பட்ட உடனே ராமர் வெளித்துக் கொள்றாரு. ஆஹா, நம்ம மனைவி உடம்பெல்லாம் இப்படி ரத்த காயமா இருக்கிறது, இது யாரோட வேலைன்னு பார்க்கும்போது ஜெயந்தன் தான் வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வில்லை எடுக்கிறாரு. பக்கத்துல அம்பு இல்லை. வில்லை எடுக்கிறாரு, அம்பு இல்லை. ஆனா என்ன பண்ணாரு, பக்கத்துல உள்ள புல்ல புடுங்கி அவனை யார சேந்தனை நோக்கி அடிச்சாரு. அவனுடைய ஒத்த வலதுகளை காணாம போச்சு. அதோட ஓடி மறைஞ்சினார். புல்லுன்னா என்ன புல்லு? அதான் தற்பை புல்லு. அப்பதான் வந்து சீதை கேட்கிறாங்க, நீங்க அதாவது அம்பு இல்ல வில்லு மட்டும்தான் இருந்தது, எப்படி அவனை தாக்குனீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ராமர் சொல்றாரு, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படிங்கிறார். நற்காரிகள்
மாலையா நான் தெரியுமா தெரியும். தெரியாதா? என்ன அடையாளம் கேட்டேன்? மானுக்கு உண்டான அடையாளம் கேட்டேன். நீங்க என்ன அடையாளம் சொல்றீங்க? பெண்ணுக்கு உண்டான அடையாளம். அப்ப என்ன பாத்தீங்க? நான் பார்த்ததா நான் தேடி வந்தது மாலை. அப்புறம் மானதான் மங்கையாகிய வண்டி உணர்ந்து என்ன தேடினீங்களா? என்னதுக்கு தேடினீங்க? நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு என்ன எதுக்கு தேடினீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பெரிய இளையராஜா. தேடி அதான் சொல்லுங்க. இளையராஜாவில் இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பாருங்க. எதுக்கு வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. தேடி வந்ததானே எதுக்கு என்ன எதுக்கு தெரியும்? உன்னை கல்யாணம் முடிச்சு தூக்கிட்டு போறேன். முருகா ஆ. என்ன கல்யாணம் முடிக்க போறியா? ஹாய் 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 நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாத காதல் விட்டு நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கிட்ட வந்தாலே கோபம் கிட்ட வந்தாலே கோபம் வரும் விட்டு போனாலே தாபம் வரும் கிட்ட வந்தாலே கோபம் வரும் விட்டு போனாலே தாபம் வரும் சத்தி நல்லாது அங்கே கூடவும் வந்து சேராதோ அந்த கூட ஒன்ன பூவாரணும் நினைச்சு கையால அடைச்சு எல்லாம் முடிச்சு அடைச்சு எல்லாம் முடிச்சு அடைச்சு எல்லாம் முடிச்சு நேற்று 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 போட்டாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்பு துளியாட்டம் ஆடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அந்த துளியாட்டம் ஆடிக்கொண்டு அந்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு திட்டம் வருவாளி அல்வா துண்டு அந்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு திட்டம் வருவாளி அல்வா துண்டு இந்த மகன் மயக்கம் விழுந்தா திருவரை உடம்பு தலை குறிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேற்று பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாத காதல் வெட்டு நேற்று பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா உங்க அண்ணன் எந்த மரத்துல போய் ஏறி இருக்கானு யாரு எழுதுறது? அவன் மரத்துல ஏறிக்க மேல. அண்ணே அண்ணே இங்க வாடி. அண்ணே ஏய் அண்ணா டேய் டேய் அண்ணே இங்க வாடி. என்ன நீ அப்படியே வந்துச்சு? இங்க இருக்குடா. ஏண்டா குரமாசத்துல பிறந்த குரங்கு இங்கவா எப்ப பார்த்தாலும் அடிச்சு ஆகிட்டே இருக்கும். அடிச்சு போறவனே மான தேடி வந்தாரு ஒருத்தர் சொன்னாங்க. அவர் மான தேடி வரலையா? அவர்கிட்ட அடையாளத்தை கேட்டேன். மான தேடி வரல, ஒரு பெண்ணை தேடி தான் வந்தேன்னு கேட்டேன். யாரை தேடி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு உன்னை தேடி வந்தாரு. உன்னை தேடி வச்சு என்ன பண்ண போறாரு? என்ன தேடி வந்தாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம குடும்பம் அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லையாடா அண்ணே என்ன சொல்ற? தங்கச்சி பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா நிறைய செய்யணும்னு வைக்கிறேன். ஆனா நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லடா. ஆமா தங்கச்சி. என்ன சொல்ல வர? தங்கச்சி அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்ல. சொல்லி தொலை. என்ன சொல்ல வர? அதனால என் தங்கச்சி நானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பார்க்கிறேன். மானம் கெட்டவனே, அறிவு கெட்டவனே, சொத்து பத்திரம் வெளியே போயிரும்டா. உனக்கு என்னடா முறை தெரியுமாடா? தங்கச்சி தங்கச்சியை கல்யாணம் முடிக்க போறியா? சொத்து பத்திரம் வெளியே இவனெல்லாம் ஒரு அண்ணன் போடுவீங்க. முறை. அண்ணே தங்கச்சி என்ன பண்ணுவோம்? அஞ்சு வந்தவர் வேற அருணா தங்கச்சி முருகனை கும்பிடுவோமா? ஆமா. சாமி கும்பிடுவோமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உயிரினமா பெண்ணினம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகா வெற்றி வேல். அரோகரா வெண்முருகா, வெற்றிவேல் முருகா. உருகி சொல்லுங்கள் முருகன் பேரை. இறங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. நீதி சொல்லுங்கள் முருகனின் பேரை. நீதி சொல்லுங்கள் குமரனின் ஊரே. வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.
பேடனாக வந்ததும் நானே, வேடனாக வந்ததும் நானே. உன்னிடம் சிறிது விளையாட்டை காண்பித்து உன்னிடம் வழக்குரைத்து உன்னை மனமுடிக்கவே அப்படி செய்தோம். என்னை மணந்து கொள்ள சம்மதம் தானே? எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வர வேண்டும்? எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். அண்ணே, இங்க வாவே, இங்க வாண்ணே. நான் கேட்கிறேன், சரியா பாருங்க. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயான வெள்ளி என்று உங்களை வெளிவிடாமல் வள்ளி தெய்வயான என்று உங்களை வெளிப்பட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியே இருந்தா கல்யாணம். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரவை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கட்டும். சம்மதம் சம்மதம் சம்மதம். முழங்கட்டு மேல